ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இணையதளத்தின் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தை, அன்பின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்காய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் 1:46 வந்து பார். இயேசுவிடத்தில் வரும்படியாய் இயேசுவை சந்திக்கும்படியாய் பிலிப்பு என்ற தேவ மனிதன் நாத்தான்வேலிடம் சொன்ன வார்த்தை. பிலிப்பு என்ற தேவ மனிதன், அந்திரேயா, பேதுரு, அந்த ஊர்க்காரர், சொந்த ஊர்க்காரர் தான் அந்த பிலிப்பு நாத்தான் இடத்துல தான் பார்த்த அனுபவத்தை, இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதனிடத்தில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? நான் இயேசுவை கண்டேன், வந்து பார். அதற்கு சொல்கிறார், மோசையும் தீர்க்கதரிசியும் சொன்ன அந்த தேவ மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன், இதோ நீ வந்து பார் என்று சொன்னபோது தேவ மனிதனாகிய அந்த பிலிப்புடைய வார்த்தைகளை கேட்ட அந்த நாத்தான்வேல் சொல்கிறார், நாசரேத்தூரிலே நன்மை ஏதும் உண்டாகுமோ? எனக்கு அருமையானவர்களே, நியாய பிரமாணத்திலும் மோசையின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசியிலும் சொல்லப்பட்ட அந்த எழுதிய அந்த தேவ மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை, தெய்வத்தை கண்டேன் என்று சொல்லி தீர்க்கமாய் சொல்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? நம் குடும்பத்திற்குள்ளாய் சுவிசேஷம் சொல்லணும். நம் குடும்பத்துக்குள்ளாய் நம்மளிருந்து கடந்து வர வேண்டும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அப்பொழுதுதான் சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட புதிய நாட்கள் நான் முதலாவது சுவிசேஷம் சொன்னது என் தகப்பனாருக்கு தான் நான் சுவிசேஷம் சொன்னேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்று சொன்னேன். காரணம் என்ன? என் தகப்பனார் அந்த நாட்களிலே வெற்றிலை பார்க்க போடுவார்கள். நான் உதாரியாக இருக்கும்போது நானும் அதைத்தான் செய்தேன். எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே என் இயேசுவை நான் சந்தித்தேன். இங்கே வந்து பாருங்கள். கொன்னை வாய்தான் அன்று எனக்கு சரியாக பேச முடியாது. ஆனால் அந்த வார்த்தையில் என் தகப்பனாருக்கு சுவிசேஷம் சொன்னேன். ஆம், அவர் ரட்சிக்கப்பட்டார்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள். எங்கள் குடும்பம் எல்லாம் ஆச்சரியப்பட்டது. காரணம் என்ன? அவர் யாரையும் மாற்ற முடியும் ஐயா. அவர் யாருடைய கண்ணீரையும் துடைக்க முடியும். உங்களுக்குள்ளாய் அவர் கிரியை செய்ய முடியும். நாத்தான்வேல் அந்த அத்தி மரத்திலே நிற்கிறா. கர்த்தராகிய இயேசு சொல்கிறா, நீ அத்தி மரத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இவன் அப்படியே மைமறந்து சொல்கிறா. அப்பொழுது சொல்கிறா, இதிலும் பெரிதானை காண போகிறா. அதை மாத்திரம் சொன்ன, நீ பார்த்தல, நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன்னா உன் வாழ்க்கையே மாறிடுறியா. அல்லேலூயா. என் தகப்பனாருக்கு சொல்லும் பொழுது எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னைய பரிகாசம் பண்ணினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் 14 வயதிலிருந்து வெற்றிலை பார்க்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ரட்சிக்கப்பட்ட வேண எங்கள் தகப்பனாருக்கு சொன்னேன், அப்பா, நீங்கள் செய்கிற தவறு, இந்த தவறை நானும் செய்தேன். நான் மனமாறி ஆண்டவருக்கு வந்திருக்கிறேன். இயேசு எனக்குள் வந்திருக்கிறா. அந்த இயேசுவை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுவிடத்தில் வாருங்கள் என்று அழைத்து குடும்பமாய் வந்தார்கள். அல்லேலூயா. குடும்பமாய் வந்தார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். ஒரு ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது. அந்த நாட்களில் எனக்கே சரியாக தெரியாது. நான் எனக்கு தெரிந்ததை அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் மனம் மாறினார்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு நீதிமான் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் என் தகப்பனாரை சொல்லுவேன். ஆம், அருமையான ஒரு மனிதனாய் மாறினார்கள். இன்றைக்கு உங்களையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் அவர் வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளாய், குடியிருப்புக்குள்ளாய் வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் என் சமூகத்துக்கு வந்து பாருங்கள், நான் உன் வாழ்க்கையில மாற்றுவேன். அன்றைக்கு நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொன்னார், இதிலும் பெரிதானவளை காணப்போகிறார். நீங்கள் வருவீர்கள் சொன்னால் பெரிய காரியங்களை செய்வார். அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், வல்லமையுள்ளவர் மகிமையானதில் வாழ்க்கையை செய்தார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்தார்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி மேலும் வல்லமை இறங்குவதாக அற்புதம் செய்து மகிழப்படும். உடைய சமூகத்து வருகிறவர்
பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபிதார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். God bless you.